ஹாய் ப்ரோ, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா த ஹோட் 2009ல ரிலீஸ் ஆன ஒரு ஜாம்பி ஹாரர் மூவி. IMDb ரேட்டிங்ல 6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவி நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்போடையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவியோட ஒரு பேசிக்கான ஸ்டோரி என்னன்னா, பாரிஸ்ல ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்ல எக்கச்சக்க கேங்ஸ்டர்ஸ் பாஸ், ரவுடி கும்பல் ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கானுங்க. ஸோ இங்க இருக்க கேங்ஸ்டர் பாஸை எப்படியா ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில போலீஸ்லாம் இல்லீகலா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகி போட்டு தள்ளலாம் அப்படின்ற ஒரு பிளானோட உள்ள வராங்க. ஸோ இவங்க உள்ள வர அதே நேரத்தில் லோக்கல் கிரிமினல் ஆளுங்க அந்த பில்டிங் ஃபுல்லா இருப்பாங்க. பட் சடனா அந்த பில்டிங்குள்ள ஜாம்பி வைரஸ் எப்படியோ பரவன காரணத்தினால உள்ளுக்குள்ள எல்லாருமே அந்த ஜாம்பி வைரஸால தாக்கப்படுறாங்க. சோ இந்த போலீஸ் என்னமோ இந்த கேங்ஸ்டர் பாஸ் எல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்திருப்பாங்க. கடைசியில இந்த ஜாம்பி வைரஸ் தப்பிக்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேருமே ஒரே டீமா சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஃப்ளோர்லயும் ஒரு காரிடார்லயும் எப்படிலாம் அவங்க சர்வை பண்ண சண்டை போடுறாங்க அப்படின்றதையும் படத்துக்குள்ள ரொம்ப அழகாவே காமிச்சிருப்பாங்க. போக போக கன்ல இருக்க புல்லட்டும் கொஞ்சம் கொஞ்சமா காலியாகிட்டு இருக்கும் போது ஒருத்தர் மேல அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கும். அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒருத்தனை இன்னொருத்தனை கொலை பண்றது அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரணமா நடக்க ஆரம்பிக்குது. சோ கடைசியில இவங்க அந்த ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்ல இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு செத்துட்டாங்களா அப்படின்றதுதான் படத்தோட ஒரு ஓவரால் கான்செப்டாவே இருக்கும். அப்படியே நம்ம இந்த படத்தோட பாசிட்டிவ் சைடுக்கு வந்தோம்னா, படத்துல காட்டப்பட்ட ஜாம்பிஸ் ஒன்னும் ரொம்ப அக்ரெசிவா ரொம்ப ஃபாஸ்டா செயல்படக்கூடிய ஜாம்பிஸா தான் காட்டியிருக்காங்க. ஆக்ஷனுக்கு படத்துக்குள்ள பஞ்சமே இல்லாம ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே எந்த ஒரு அன்வான்டட் சீன்ஸும் வைக்காம ஒரு ஹை மொமெண்டோட மூவி ஃபுல்லா கொண்டு போயிருப்பாங்க. அப்படியே நம்ம இந்த மூவியோட நெகட்டிவ் சைடுக்கு வந்தோம்னா, கேரக்டர் டெப்த்ன்றது யாருக்கும் அந்த அளவுக்கு போயிருக்காது. ஸ்டோரியும் உங்களுக்கு ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கு தான் சில இடத்துல வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இது 2009ல ரிலீஸ் ஆன மூவின்றனால சில பல இடத்துல அந்த சிஜி ஷாட்ஸ்லாம் ரொம்ப அப்பட்டமாவே தெரியும். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச மேஜரான நெகட்டிவ் பாயிண்ட்ஸாவே இருக்கு. நியூடிட்டி அப்புறம் அடல்ட் கண்டென்ட் பொறுத்த அளவுக்கு உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு பெரிய நியூடிட்டி அப்படின்றது எதுவுமே கிடையாது. பட் ஏன்னா வயலன்ஸ் அப்புறம் கோரினஸ்ன்றது அதிகமாவே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இந்த மூவியை பிளான் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓவராலா இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் 5 out of 3.5 ரேட்டிங் கொடுக்குறேன். ஸோ உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.